Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஜூலை மாத பலன்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தினோட ஸ்பெஷல் என்னன்னா, ஒரு 4 கிரக பயிற்சிகள் நடக்கிறது. ஒன்று, சுக்கிர பகவான் 6ல் இருப்பவர் 7க்கு சென்று விடுகிறார். உங்களுக்கு உபயராசி 7ஆம் இடமாகப்பட்ட புதன் பாதகாதிபதி புதனுடைய வீட்டிலே அசுரகுரு சுக்கராச்சாரியாரும் தேவகுரு பிரகஸ்பதியும் இருக்கிறார்கள். சுத்தம் ஜென்ரலாவே சும்மாவே புதன் பிரச்சனை பண்ணுவார். கலத்திரகாரகன் சுக்கிரன் போய் மறைகிறார். 7ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் இருக்கும் பொழுது பிரிஞ்சரலானே தோணும். சார், தம்பதிகளுக்குள்ள இந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க, நான் கூட இருக்கிறதுக்கு நான் பிரிஞ்சு போயிடலாம், தனியா இருக்கலாம். வேண்டாம், ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். இது எப்படி பாதிக்கும்னா, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் உங்க லீடர்ஷிப்பை பாதிக்கும், உங்க தலைமைத்துவத்தை பாதிக்கும். நீங்க புரிஞ்சுக்கணும். 10ஆம் இடத்துல செவ்வாய் பிரமாதம். ஏற்கனவே சனி 10 பார்த்துட்டார். 10 சனி பார்க்கும்போது பிராண்ட் புஷ்பானா, ஃப்ளவர் இல்ல ஃபயர் எல்லாம் வரும். உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஜூலை மாத பலன்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு. தனுர் ராசி என்றாலே தனுசு, வில், அம்பு. ஸோ நீங்க ஜென்ரலாவே ஒரு போர்க்குணம் உடையவர்கள். உங்களுக்கு இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா, நெல்சன் மண்டேலாவில் தொடங்கி, ஜூலியஸ் சீசரில் தொடங்கி, டைரக்டர் பாலாலேருந்து பாடகர்கள் உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராமில் ஆரம்பிச்சு இன்னும் நிறைய ஆளுமைகள், இவர்கள் எல்லாரும் பிறந்த மாதம். இது வெர்சடைல் மாதம்னு சொல்லலாம். பலவிதமான ஆளுமைகள் பிறந்த மாதம். ஸோ இந்த மாதத்தினோட ஸ்பெஷல் என்னன்னா, ஒரு 4 கிரக பயிற்சிகள் நடக்கிறது. ஒன்று, சுக்கிர பகவான் 6ல் இருப்பவர் 7க்கு சென்று விடுகிறார். உங்களுடைய 6க்கு அதிபதியாகப்பட்ட ரிஷபத்தில் இருந்த சுக்கிரன் 7ஆம் இடமாகப்பட்ட மிதுனத்துக்கு செல்லுகிறார். மிதுனத்திலே அசுரகுரு சுக்கராச்சாரியார் தேவகுரு பிரகஸ்பதியோடு சேர்ந்து இருக்கிறார். புதனுடைய வீட்டில் 8ஆம் இடத்துல யார் இருக்கா? 8ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் வந்துடுறார். யார் உங்களுக்கு? சூரியன். சூரியன் 9 கூடியவர் 8ல் வருகிறார். 9ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் பகவான் 10க்கு வந்துடுறார். 8ல் இருந்த புதன் வக்கரம் பெற்று போதும் சார். எவ்வளோ பயிற்சி, கஷ்டம் புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் தொகுத்து அழகாக சொல்ல வந்திருக்கேன். நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க போதும், வேற ஒன்றும் வேண்டாம். இதை மட்டும் மைண்டில் வைங்க. இவ்வளோ பயிற்சிகள் இருக்கும்போது இதை பலாப்பழம் போல இதை செரிப்பது கடினம். இருந்தாலும் அழகாய் தருகிறேன். இதை சொல்ல இருக்கிற பாயிண்ட்ஸை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜென்ரலாகவே சுக்கிரன் ப்ராப்ளம். ஏன் ப்ராப்ளம்? ஏன்னா ராசிநாதன் தேவகுரு பிரகஸ்பதி, 6க்குடையவன் அசுரகுரு சுக்கராச்சாரியார். அந்த சுக்கிரன் ஜென்ரலாகவே உங்களுக்கு பிரச்சனை, 6க்குடையவன் என்பதால். அவர் 7ஆம் இடத்தில் வரும் பொழுது நீங்கள் ஒரு உபயராசி. உபயராசினா என்ன? காத்து வாக்கில் 2. நம்ம ஐபிசியில் தான் சொன்னோம். உலகம் ஃபுல்லாக ரீச் ஆன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா நண்பர்களே? மீனராசி, மிதுன ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, காத்து வாக்கில் 2. உங்களுக்கு உபயராசி 7ஆம் இடமாகப்பட்ட புதன் பாதகாதிபதி புதனுடைய வீட்டிலே அசுரகுரு சுக்கராச்சாரியாரும் தேவகுரு பிரகஸ்பதியும் இருக்கிறார்கள். சுத்தம் ஜென்ரலாகவே சும்மாவே புதன் பிரச்சனை பண்ணுவார். கலத்திரகாரகன் யாரு? சுக்கிரன் போய் மறைகிறார். அப்போ என்ன ஆகும்னா, வாழ்க்கை துணையோட பிரச்சனைகள் வருங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் இதை தவிர்க்க முடியாது. தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையோட பிரச்சனை வந்தே தீரும். யாராவது கொஞ்சம் விவாகரத்து போன்ற விஷயங்கள், திருமணம் மறுமணம் மேட்டர்லாம் ரொம்ப இன்வால்வ்டாக, இப்போ தான் நான் வக்கீலில் பெட்டிஷன்லாம் போகிறேன் சார், கோர்ட்டில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரம் நில்லுங்க. ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. இந்த ஒரு மாதம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் எது பண்ணாலும் உங்களுக்கு ரிட்டர்ன் தான் வரும், உங்களுக்கு திரும்பி வரும். நீங்கள் ஒரு ஏரோ விடுறீங்க, அந்த ஏரோ திரும்ப உங்கள்கிட்டே வரும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நண்பர்களே. தனுசு ராசிக்காரர்கள் திருமண விஷயத்திலே, மனைவியோட கொண்ட பிணக்கு விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அழகே சுகமா உன் கோபங்கள். என்ன கோபம்? ஒரு 5 காசுக்கு பெறாத விஷயம். இப்பெல்லாம் எது சண்டைனாலும் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிடறாங்க, எது சண்டைனாலும் ஒரு பாட்டு வந்துடுது இம்மீடியட்டா. ஒன்றுமே இல்லாத விஷயம் உட்காந்து பேசினா சரியாயிடும். இதுக்காகவா போய் செப்பரேஷன்? 7ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் இருக்கும் பொழுது
பிரிஞ்சிடலான்னே தோணும். சார் தம்பதிகளுக்குள்ள இந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. நான் உங்க கூட இருக்கிறதுக்கு நான் பிரிஞ்சு போயிடலாம், தனியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். வேண்டாம். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னா பழிச்சிட போகுது. உன்னை விட்டா எனக்கு யாரு, உன்னை விட்டா யாரும் எனக்கு இல்லை, அப்படி ஒரே ஒரேடியாக நடிச்சிருங்க. சார் பெண்கள் தன்னை விரும்புவதை, தன்னை புகழ்வதை பெருசா விரும்புறவங்க. காளிதேவி கேட்கிறாள், யார் ஒரு பெரிய அசுரன் வந்து தபஸ் பண்றான், யாரு மகிஷி, துர்கை எதிர்க்க போறான். மகிஷி துர்கையோட சண்டை போட போறான். காளி உபாசகனவன். அப்ப காளிய தியானம் பண்றான். காளி வந்துடுறா. என்னடா வேணும் உனக்கு, உனக்கு தான் சம்ஹாரம் பண்ண போறோம், இப்ப போய் எதுக்கே என்ன கூப்பிடுறேன்னு கேட்கிற. இல்லை நான் துர்கையை அழிக்கணும், எனக்கு வழி சொல்லுங்கிற. அப்ப காளி சொல்றா, நீ ஒண்ணு பண்ணு, துர்கை வந்த உடனே அவ முன்னாடி போய் நில்லு, எந்த ஆயுதமும் வச்சுக்காத, ஆயுதம்லாம் கீழே போட்டுரு. காளி முன்னாடி இப்படி நில்லு, இந்த துர்கை முன்னாடி நில்லு. நின்றுட்டு, என்ன முகம் உனக்கு, இதெல்லாம் ஒரு மூஞ்சி, நீ எல்லாம் ஒரு ஆளு, இதெல்லாம் ஒரு ஹேரு, கண்ணை பத்தியா, இந்த மாதிரி கிண்டல் பண்ணு. ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்தனம் ஸ்தம்பிச்சு நிப்பா துர்கை. அந்த நேரத்தில் நீ துர்கைய சம்மாரம் பண்ணிடலான்னு ஒரு ட்ரிக் சொல்லித்தரா. ஏன்னா காளி வந்து ஆபிசார தேவதை. கேட்டா அவங்க சொல்லணும். இந்த ரகசியத்தை சொல்றாங்க. இதே மாதிரி அசுரன் போய் ட்ரை பண்ணதா வரலாறு. சார் உலகத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தனுசு ராசிக்காரருக்கு ஒரு கிண்டலுக்காக சொல்லியிருப்பீங்க ஒய்ஃபை, கிண்டலுக்காக. ஆமா நீங்க அப்படியே வேலை செஞ்சு பண்ணிட்டாலும், அப்படியே காலைல நான் தான் வேலை பார்க்குறேன், நீ என்ன வேலை பார்க்க, ஏதோ ஒன்று சொல்லியிருப்பீங்க. இது ஒரு சீரியஸாக எடுத்துக்கிட்டு அது ஒரு பெரிய விஷயமாயிடும். அவர்களை புகழ்ந்து கொண்டே இருந்தால் அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அசுரகுரு சுக்கராச்சாரியாரும் தேவகுரு பிரகஸ்பதியுமாக சேர்ந்து பாதகாதிபதி வீட்டில் இருக்கும் பொழுது, உன்னை விட்டா சமைச்சு தர எனக்கு வேற யார் இருக்கா, இந்த தோசை தான் சூப்பர் தோசைன்னு சொல்லணும். சமீபத்தில் கூட சொன்ன, மனைவியிடம் மக்கு மாதிரி இருங்க. அழகான வார்த்தை, மனசுல எழுதிக்கோங்க. மனைவியிடம் மக்கு மாதிரி இருங்க. நீங்க பெரிய டீம் லீடர், நீங்க பெரிய வைஸ் பிரசிடென்ட், உங்களுக்கு தெரியாததா, உங்க கம்பெனியில் 25,000 பேர் வேலை பார்க்குறாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு டீம் லீடர் யாருன்னா உங்க ஒய்ஃப் தான் சார். ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, உன்னை விட்டா யாரு, நீ தான் உன்னை பார்த்துக்கிற, நீ தான் எல்லாம். அந்த செக்யூரிட்டி கொடுத்துட்டே இருங்க இந்த ஒரு மாசமும். ஏன்னா அதுல தான் ஆபத்து வரும். நீ என்ன வேலை பார்க்குற, என்ன வரவு, இன்னும் சில பேர் இருக்கான் வரவு செலவு கணக்கு கேட்குறவங்களாம் இருக்காங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. இந்த மாசம் நீங்க அவங்களை கொஸ்டின் பண்ணீங்கனாலோ, அவங்கள கிண்டல் பண்ணாலோ, விமர்சிச்சாலோ மிகப்பெரிய விளைவுகளை சந்திப்பீங்க. நான் சொன்ன மாதிரி நீங்க போய் ட்ரை பண்ணிடாதீங்க. ஏதாவது கிண்டல் பண்ணா என்ன ஆகுதுன்னு ட்ரை பண்ணாதீங்க. அவங்கெல்லாம் தெய்வங்கள் அனுகிரகம் பண்ணாங்க, நம்மளால பேப்பர் போட்டுருவாங்க அப்புறம். தேவையில்லாத வேலை. ஸோ அப்போ 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் 8இல் மறையும் பொழுது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது. அப்பாவுடைய ஏன்னா 9 கூடையவனாகவும் இருக்கிறான், சூரியனாகவும் இருக்கிறான். அப்பாவோட ஹெல்த்துக்கா இஷ்யூஸ் வருது. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, உடனடியாக போய் பாருங்கள். இல்லை சார் நான் அலாஸ்காவில் இருக்கேன், அமெரிக்காவில் இருக்கேன், நீங்கள் எங்கே வேணா இருங்க சார், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா தயவுசெய்து லீவை போட்டு வாங்க. அப்பா உடனடியாக போய் பார்த்துக்கோங்க. அவருக்கு பிரச்சனை வரும். அவருக்கு நெஞ்சு வலி, அதே மாதிரி மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு அதிகம். அவர் ஏதோ ஒரு மெடிக்கல் செக்கப்னு சொன்னால் கூட உடனே வந்து பாருங்கள். அவருக்கான ஸ்பேஸை உருவாக்குங்க. அவரை விட்டு விலகி இருக்காதீங்க. ஆனால் இது ஒரு விஷயம் என்னென்னா, இது அவங்க சொந்த ஜனன ஜாதகத்தை பார்த்துக்கணும். இப்போ நான் சொல்கிறது வந்து 8ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் எப்படியே நடந்துருமா சார்னு கேட்கக்கூடாது. இப்போ சந்திரனா மாத்ருகாரகன், சந்திராஷ்டமம் வருது, 8ல் சந்திரன் மறையிறது தான் கணக்கு. அப்போ 8ல் சந்திரன் மறைஞ்சால் அம்மாவுக்கு ஆபத்து வருமானு கேட்கக்கூடாது. ஒரு பொது பலன். அப்போ இப்படி நடக்கும் பொழுது உங்கள் சொந்த ஜாதகத்திலையும் சூரியனுடைய ப்ராப்ளம் வரும்போது, சூரியனுடைய திசையோ புக்தியோ ஏதாவது இருந்தால் அது பிரச்சனை வரும். மற்றபடி நீங்கள் இது எப்படி பாதிக்கும்னா, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் உங்கள் லீடர்ஷிப்பை பாதிக்கும், உங்கள் தலைமைத்துவத்தை பாதிக்கும். நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்காது சார், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி நடக்கும். ஏன்னா சூரியன்னா கண்ணுன்னு வச்சுக்கலாம், சூரியன்னா லீடர்ஷிப்னு வச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு பொருள் கிடையாது. சில பேர் இந்த கண் சிகிச்சைகள் பண்ணுறவங்க, அறுவை சிகிச்சை பண்ணுறவங்க கொஞ்சம் தள்ளி போட்டு பண்ணுங்க, ஆகஸ்ட்டில் பண்ணுங்க. அடுத்ததாக உங்களுக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் பிரமாதம். ஏற்கனவே சனி 10 பார்த்துட்டார். 10 சனி பார்க்கும்போது பிராண்டு புஷ்பான்னா ஃப்ளவர் இல்லை ஃபயரு எல்லாம் வரும். இன்டர்நேஷ்னல் பிராண்டு. நீங்கள் சார் தனுசு ராசிக்காரன், மிதுன ராசிக்காரங்க, மீன ராசிக்காரங்க தான் இந்த வருஷம் பிராண்டு. காரணம் என்னன்னா, 10ஆம் இடத்துல சனி பார்க்குற, 10ல் செவ்வாய் வந்துட்டார். ருச்சக யோகம். அரசு அமைப்பில் வேலை கிடைக்க போகுது. அரசு வேலையே கிடைச்சிரும். அது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வேலை கிடைக்கிற பாடி பில்டர்ஸ்,
ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்காங்க பாருங்க, ரொம்ப பொன்னான காலம். திறமைக்கு அங்கீகாரம் கிடைச்சி கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிடும். குரூப் 2 எழுதுனேன் சார், நல்லா தான் பேஸ்கெட் பால் பிளேயர் சார், குரூப் 2 எழுதினார், இப்போ தாசில்தார் ஆகிட்டார். எல்லாம் நடக்கும். அரசு பணி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் எனக்கு தகவல் வந்துடும். அடுத்த 1 ஹவரில் நீங்கள் என்னோட கனெக்ட் ஆகலாம். உலகத்திலேயே ரொம்ப வேகமாக ஈஸியாக பேசக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா அது நான் தான். ரொம்ப ஈஸியாக மேனேஜ்மெண்ட் அதுக்கான சஃபிஷியன்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. டக்கல் சிஸ்டம், ஆடியோ கால், வீடியோ கால் எல்லாம் இருக்குது. நூற்றுக்கணக்கான கால்கள் வந்துட்டு இருந்து இப்போ 1000கணக்கான கால்கள் வருது. நிர்வாகம் பண்ண முடியல, அவ்வளோ கால்ஸ் வருது. உடனடியாக உங்கள் பதிவுக்கு முந்துங்கள், புக் பண்ணுங்க. ibcbakti.com தரவுகளில் போயும் என்னோட பேர் இதெல்லாம் வரும், அதில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். முக்கியமாக பார்த்துட்டு ஃபீட்பேக் போடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். முனைவர் நர்த்தனா 45 வயது நிரம்பிய ஒரு மகாலட்சுமி. 100 ஆண்டு அவர் வாழ வேண்டும். அவருக்கும் நான் என் கையால் அவருக்கு இன்றைய தினம் அவார்டு வழங்கியதில் நான் பெருமை கொள்கிறேன். தேவரடியார்கள் இழந்த மரியாதை இன்று ஐபிசி தமிழ் பக்தி சேனல் மூலமா உலகமறிய கிடைச்சிருக்கிறது. எனக்கு இது திருஅருளாக தான் நினைக்கிறேன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.